இங்க இருக்கக்கூடிய டேலண்ட் ஸ்கவுட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு டான்சர் வேணும். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ண கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணோட நோஸ் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வரா. அவளும் வந்து டான்ஸ் ஆடுறா. பட் அவளோட டான்ஸும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சப்பியான கியூட்டான ஒரு பொண்ணு வரா. அவ டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த ஸ்டேஜே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிர ஆரம்பிச்சிடுது. நீயும் ரிஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியே அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு டான்சர் வரா. சூப்பரா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. பட் கீழே தண்ணி இருந்தனால அதை வழுக்கி கீழே விழுந்துடுறா. இதுக்கப்புறம் அவளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்கவுட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகமா வெளியே போறாரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வேற ஒரு டான்ஸ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே ஃபேமஸா ஓடிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது டான்ஸரை கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி போயிட்டு இருக்க சமயம் தான் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு வீட்ல வந்து யாரோ ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிறத வந்து பாக்குறாரு. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சு போயிட்டு அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுறதுக்காக இப்ப கூட்டிட்டு வராரு. இப்ப அந்த பொண்ணு டான்ஸ் ஆடும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு அப்படி ஸ்லிப் ஆகி கீழே விடுறா. அதுக்கப்புறமா தான் தெரியுது அவளுக்கு காலே இல்ல அப்படின்னு. பட் இருந்தாலும் அந்த ஸ்கவுட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை ரொம்பவே வந்து என்கரேஜ் பண்ண இப்ப அவ சூப்பரா வந்து டான்ஸ் ஆடுறா. அதுக்கப்புறம் அவங்க கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் இவங்க டான்ஸ் ரொம்பவே ஃபேமஸா இருக்கு.